Okay, start music. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் vlog அண்ட் நான் உங்கள் ஏவி ஆகாஷ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்திலே ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்னா அது வந்து நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் நடக்க போகுது. ஸோ இது போன வருஷம் ஒரு வீடியோ கிளிப்பு தான் வந்து இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பிற மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் வந்து எப்படி இருக்கும், எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த ஒரு வீடியோ கிளிப் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெல்லையப்பர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு தேருங்க. அது அந்த ஒரு தேர் மட்டும் இல்லைங்க, நெல்லையப்பர், அது போக வந்து காந்திமதி, முருகன், விநாயகர், சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்கள் இருக்குது. ஆனால் இருக்குதுலே பெரிய தேர்னால் வந்து பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் தேர் தாங்க. ஸோ இந்த கோவில் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன்னா அது வந்து இந்த நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் தாங்க. ஸோ எந்த மாவட்டத்தில் வேலை பார்த்தாலும் சரி, படித்தாலும் சரி, இல்லைனா வெளிநாட்டில் வேலை பார்த்து படித்தாலும் சரி, இந்த ஒரு தேரோட்டத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி வந்துடுவாங்கங்க. சாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு இல்லாமல் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நெல்லையப்பர் கோவில் தேரோட்ட விழா தாங்க. ஸோ இந்த தேரோட்ட விழாவில் தாங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம், நம்ம நண்பர்களை பார்க்கலாம், நிறைய பேரை வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த தேரோட்டத்தில் ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதில் ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேரோட்ட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் வந்து ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது தண்ணி பாட்டில், ஜூஸ் ஐட்டம்ஸு, டிஷர்ட்ஸ்லாம் வந்து நிறைய இதில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே ஒரு இடத்துல பாருங்கள் தண்ணி பாட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீயாக வந்துக்கிட்டே இருக்கும், வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா மோர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் உள்ளே போகிறேன், உள்ளே போயிட்டு மோரை வாங்கி குடிச்சிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயத்துலலாம் வந்து ரொம்ப வெயில் வந்து ரொம்ப கடுமையாக அடிக்கும். ஸோ மோர் வந்து ரொம்ப அந்த வெயிலுக்கு இந்த மோர் வந்து ரொம்ப இதமாக இருக்கும். ஸோ நானும் மோரை குடித்தேன், மோர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இதை மாதிரி தேரோட்டத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு நிறைய கொடுப்பாங்க. தண்ணி, மோர், ரசனா, சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவு நம்ம எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கூட்டத்தில் அப்படியே நம்ம கசின் வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. இந்த தேரோட்ட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கசின்ஸ் கூட தாங்க நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், கந்தையா கூடயும் ரோகன் கூடயும். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து தேரோட்டத்தில் நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தேன். எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் நான் சொன்னேன். அதில் ஒன்று வந்து இது மாதிரி இலவசமாக நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. அதை வந்து ஜாலியாக வந்து, ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த மணியும் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே ரசனை குடிச்சிட்டு வரலாம், இன்னொரு இடத்துக்கு போனால் அப்படியே மோர் கொடுப்பாங்க, அதை வந்து குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள், டிஷர்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. நெல்லையப்பர் கோயில் ஃபோட்டோ போட்டு டிஷர்ட்ஸு, இல்லைனா அவங்க ஒரு பிராண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த பிராண்டோட நேம் போட்டு டிஷர்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். இல்லைனா கேப் கொடுப்பாங்க, இது மாதிரி நிறைய விஷயம் கொடுப்பாங்க. நாங்களும் அப்படியே ஒவ்வொரு இடத்துல போயிட்டு என்னெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதோ எல்லாத்தையும் வந்து அப்படியே வாங்கிட்டு போயிட்டுருப்போம். ஸோ இது மாதிரி இன்னும் எனக்கு ரெண்டாவது வந்து தேரோட்ட விழானாலே பிபி ரொம்ப ஃபேமஸுங்க. அதாவது இந்த நெல்லை மக்களுக்கு வந்து இது தெரியும். பிபி வந்து இந்த வடக்கன்ஸ் நண்பர்கள் வந்து பிபியாக வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு 20 ரூபா 30 ரூபா சொல்லுவாங்க. மேலே வந்து ஒரு பலூன் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து காது கிளியிற அளவுக்கு வந்து நாங்கள் பசங்க எல்லாருமே வந்து ஊதிக்கிட்டே போவோங்க. அது வந்து அந்த பிபி சவுண்டு கேட்டாலே வந்து ஒரு வைப் ஆகும் எல்லா பசங்களுக்கும். ஸோ கூட்டம் எப்படி இருக்கு? நிறையவே இருக்குங்க, சரியான கூட்டம். பொறுத்தது போதுமாக்கா, பொங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஐட்டம்லாம் தேரோட்டத்தில் வைக்கிறாங்களோ எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாக்கோபார்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். இங்கே நமக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இன்னொரு சேனல் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க பேசாமல் எடுத்துகிட்டு போட்டால் நம்ம பேசாமல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஜிகிருதண்டா, ஃபேமஸான ஜிகிருதண்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போத்தீஸ்க்கு பக்கத்திலே வந்து ஒரு ஜிகிருதண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து 40 ரூபீஸ் 50 ரூபீஸ் ரேஞ்சில் வந்து ஜிகிருதண்டாலாம் வச்சுருந்தாங்க. சரி, அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டேங்க. ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுலாம் இல்லை, பட் டீசெண்டாக நல்லாவே இருந்துச்சு.
ஸோ நம்ம நெல்லை மக்கள் போத்தீஸ் பக்கத்தில் இருக்க அந்த மதுரை ஜிகர்தண்டாவில் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து வித்தியாசமாக ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பட்டி முட்டை எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு முட்டை, அதை வந்து டேஸ்ட் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருந்தது. எங்கள் வீட்டு சைட்லாம் வந்து கொடுப்பாங்க கருப்பட்டி முட்டை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டு இந்த திருவிழாவில் கொடுத்த கருப்பட்டி முட்டை வந்து ரொம்ப நல்லாவே இல்லைங்க, அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய கசின்ஸ் 2 பேரும் வந்து இந்த பொட்டேட்டோவை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இது பேர் வேறு மறந்து போயிடுச்சு, ஏதோ ரிங்ஸாக ஏதோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து மயோனீஸ் எல்லாம் வந்து தடவி கொடுப்பாங்க. இது நாங்கள் வாங்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சரி நீயே சாப்பிடுங்கடா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திருநெல்வேலியிலே ரொம்ப ஃபேமஸான விஷயம்னா, திருநெல்வேலினாலே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அல்வா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, அந்த அல்வா கடைக்கு தாங்க நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அல்வா கடை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா வந்து தேரோட்டம் நடக்கிறதுனால. சரின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஜூஸ் ஐட்டம் தாங்க. லெமன் ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே ஏதோ பாசின்னு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பாசியா இல்லைனா வேறு ஏதோ ஒரு விதையா என்னென்னு தெரில. ஸோ அது போட்டிருப்பாங்க, அது பேர் என்னென்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ உங்கள் கடையிலே எது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ளேவரோ அந்த ஜூஸே எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஜூஸ் எடுத்து க்ரீன் கலரில் எடுத்து கையில் கொடுத்தாங்க. நானும் குடிச்சு பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா வந்து சொன்னாங்க. 50 ரூபாய்க்கு வேறு லெவல் ஒர்த்து. நெக்ஸ்ட் வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் பிராண்டில் வந்து வாங்கி சாப்பிட்டேன். ஓகேவாக தாங்க இருந்தது. ஆனால் எப்போதுமே எனக்கு பிடிச்ச குல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா ஆவின் குல்ஃபி ஐஸ் தாங்க. அது வந்து டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். அப்படியே பாருங்கள் தெப்பக்குளம். நெல்லையப்பர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெரிய ஒரு தெப்பக்குளம் இருக்கும். அதை அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ஷாப்பிங்குள்ளே இறங்கிட்டோம். ஸோ என்னோடய கசினுக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அது வாங்கிறதுக்காக நானும் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக பார்த்தோம். சூப்பர் ஐட்டமாக வந்து வச்சுருக்குறாங்க. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா திருவிழானாலே ரொம்ப அதிகமான விலையில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியாயமான விலையில் விற்றுட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு பிரேஸ்லெட்டை என் கசனுக்கு வாங்கி நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காம ஆகாஷ் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்ன ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்லப்பா, இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுதான் செட்டப்.